சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மகா பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. ஏன்னா ஆறுமுகத்தை புடிச்சிட்டு போயிட்டாங்கன்ற சந்தோஷத்துல இருக்காங்க. அப்ப ஸ்னேகா ஃபோன் பண்றாங்க. ஸ்னேகா ஃபோன் பண்ணதும் உடனே அட்டன் பண்ணி என்னாச்சு, நான் பயங்கர சந்தோஷத்துல இருக்கேன், என்ன நடக்குது தெரியுமா நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி பேசுறதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்லைன்ட்டு நான் ரொம்பவே சேடா இருக்கேன். என்னால இதுக்கு மேல சிவா கூட சேர்ந்து வாழ முடியுமான்ற ஒரு நம்பிக்கையே என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன ஸ்னேகா, இப்படி எல்லாம் அவசரப்பட்டெல்லாம் முடிவு எடுக்க கூடாது. என்ன நடந்தாலும் உனக்கு துணையா உன் அத்தை இருக்கேன்ல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நினைச்ச மாதிரியே எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பா நானும் அந்த சிந்துவை வீட்டை விட்டு துரத்துறதுக்கான வழி என்னன்றதை பார்த்து நான் துரத்திடுவேன். நீங்க கனவு மட்டும் தான் கண்டுட்டு இருக்கணும். சிவா எல்லாம் ஒருபோதும் சிந்துவை துரத்துறதுக்கெல்லாம் விடவே மாட்டான். என்ன சொல்ற நீ, நடந்தது என்னன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. இதை கேட்டதும் உடனே மகா இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோம், அது கூட கல்யாணம் எல்லாம் சொல்லி ரொம்பவே பயங்கர வருத்தத்துல இருக்காங்க. உடனே மகா சொல்றாங்க, எசகி இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருந்தா நம்மளுடைய பொறுமையை அதை வச்சே இது எல்லாமே நடந்துடும். ஸோ நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த சிந்துவோட கதையை முடிச்சு கட்டணும்டான்னு சொல்லிட்டு எஸ்கி கூட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மகா. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.